இருக்காங்க. ஸோ ராகிங் பண்றதுக்குலாம் யாருமே இல்லைண்ணா. ஸோ இப்போ ரேங்கிங் பற்றி நம்ம எப்பவுமே கவலைப்படாத. அதெல்லாம் ஒன்றும் கவலை. இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எல்லா வருடமும் இங்கிலீஷ் மீடியம் டீச்சிங் தான் இருந்ததா இல்லை ஹிந்தி மீடியம் டீச்சிங் இருந்ததா? ഇല്ല ഇംഗ്ലീഷാണ് മെയിനായിട്ട് ഞാൻ സംസാരിക്കുന്നത്. இப்போ டீச்சர் உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க? നല്ല ഫ്രണ്ട്ലിയാണ്. இன்டர்நேஷனல் காலேஜ் ஆகட்டும் இல்லை மற்ற சில காலேஜ் ஆகட்டும், ஒரு காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அவங்க எதாவது நினைச்சாங்கன்னா வேணும்னே ஃபெயில் பண்ணுவாங்களா? இல்ல തീർച്ചയായിട്ടും അങ്ങനെയൊന്നുമില്ല. ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நீங்க 11th 12th படிச்சது, நீங்க நீட்டுக்கு படிக்கிறது, பிசியாலஜி எல்லாம் அப்படிதான். ஃபர்ஸ்ட் இயர் 3 சப்ஜெக்ட், அனாட்டமி, பிசியாலஜி, அப்புறம் லைஃப். அது ஈஸியா இருக்கும், நார்மலா இருக்கும்? ஈஸியா இருக்கும். அனாட்டமி மட்டும் தான் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணனும். கொஞ்சம் டீடைலா படிக்கணும். ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ஜாயின் பண்ணும்போது யூ ஆர் நியூ டு த காலேஜ், நியூ டு த சப்ஜெக்ட். அதில் வந்து எந்த விஷயங்கள் வந்து சப்போர்ட்டாக இருந்தது, எந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது, எப்படி நீங்கள் அதை அச்சீவ் பண்ணி செகண்ட் இயருக்கு வந்தீங்க? நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக இங்கே வரும்போது நம்ம கிளைமேட் ஒத்துக்காது. அப்புறம் ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், சம்மர்னால எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், விண்டர்னால எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இன்னொன்று ஃபுட் ஃபேக்டர் ஒத்துக்காது. ஸோ ஃபுட்டு ஹெல்த்தியாக இருக்கும், பட் நம்ம டேஸ்ட்டுக்கு செட் ஆகாது. ரைட், ஹெல்த்தியாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் வந்து அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டோன்னா ஹாப்பியாக போகும், பிரச்சனை இல்லை. டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் ரமேஷ். நம்ம நிறைய இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்டை ஜாயின் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம், பேரண்ட்டை இன்டர்வியூ பண்ணுவோம், அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டி பீப்புள், டீன் சார், ஹெச்ஓடி சார், ஏன் நம்ம சேர்மன் சார் வரைக்குமே கூட நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். இப்போ இந்த காலேஜில் படித்து முடித்து வெளியேறக்கூடிய டாக்டர் அந்த பொசிஷன்லேருந்து வரக்கூடிய நம்ம இன்டர்நேஷ்னல் காலேஜ், அதாவது IIVER, இந்த இன்டர்நேஷ்னல் காலேஜில் வெட்டனரி கோர்ஸ் வந்து 4th இயர் படிச்சுட்டு ஸ்டூடெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஆதித்யன் ஃப்ரம் கேரளா அண்ட் ராகவேஷ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம இன்டர்வியூ இருக்க போது எப்படி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பல வருடங்கள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அடிக்கடிக்கு நம்ம இன்டர்நேஷனல் காலேஜ் வரும்போது ஒவ்வொரு முறை மீட் பண்ணுறோம், பேசுகிறோம், இதெல்லாம் சரிங்கண்ணா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 4 வருஷம் கடந்து வந்தீங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க. அண்ட் தென் செகண்ட் இயர் ஓகே, லைக் மாடரேட்டாக போச்சு. தேர்ட் இயர் தான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் நம்ம வந்து கவனமாக இருந்து அட்டெண்டன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து கிளியர் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். மற்றபடி நல்லா தானே போச்சு. நல்லா ரொம்ப ரஃப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லபடியாக பாஸ் பண்ணலாம். சரிங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெளியூர் வந்து படிக்கிறோம் இல்லைங்களா, இந்த கடந்த 4 வருடங்கள்ல உங்களுக்கு பாதுகாப்பு, ரேகிங்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எதாவது ஏற்பட்டிருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்கே சவுத் இந்தியன்ல லைக் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு சீனியர்ஸ்னு இருந்தது 2 பேர், 2 ஆந்திரா. அவங்க வந்து என்னோட சூப்பர் சீனியர் கிடையாது, சூப்பர் சீனியர். ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நான் இந்த காலேஜ் வர்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட தான் பேசினேன். அவங்க ஆந்திராக்காரங்க, இதெல்லாம் நல்லா பேசிட்டாங்க. இங்கே வந்தப்பறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் தென் இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் தான் இப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு பேர், கர்நாடகா, அப்புறம் தெலுங்கு, மலையாளம், ஸோ ஆந்திரா, அப்புறம் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ராகிங் பண்றதுக்குலாம் யாருமே இல்லைண்ணா. ராகிங் பத்தி நம்ம எப்பவுமே கவலைப்படாத. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது. சரிக்கண்ணா, வேற எந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயப்படுற மாதிரி எங்க இருக்கா? வெளியில ஸ்டே பண்றது பயப்படுறதோ? இப்ப நீங்க காலேஜுக்குள்ள நீங்க ஒரு 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க, வெளியில போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா ரூம் எடுத்து நீங்க சமைச்சு சாப்பிட்டு இருக்கீங்க இல்லையா? அது எப்படி இருக்கு உங்களுக்கு? அது வந்து நாங்க ஆக்சுவலா தேர்ட் இயர்ல வெளில போனோம். தேர்ட் இயர் தான் இருக்கு டஃப். அது நாங்க அவ்வளவு ரியலைஸ் பண்ணல, வெளில போயிட்டோம். அப்புறம் நாங்களே அங்க போய் இந்த சமைக்கிறது, வீடு எடுத்துட்டோம், எல்லாம் வாங்கிட்டோம், சேர்ந்து காசு போட்டு வாங்கிட்டோம். அப்புறம் சமைக்கிறது நாங்களே தான் பாத்துக்கலாம், குக்கு போடல. அது வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா நம்ம தான் கரெக்டா மேனேஜ் பண்ணுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம கிட்ட தான். கண்டிப்பா சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு இல்லையா? சரி, ஓகே. ஆதித்யன் இன்டர்வியூ கேட்போம். ஏன்னா நீங்க உங்க மலையாளத்தை தான் நீங்க பேசணும், சரிங்களா? எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு முறையும் நாங்கள் இங்க வரும்போது நிறைய விஷயத்த வந்து ஸ்டூடெண்ட் நம்ம அட்மிஷனுக்காக வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அவங்க கேட்குற ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயங்கள், சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் மோஸ்ட்லி தட் இங்கிலீஷ் மீடியம் டீச்சிங் ஆர் வாட், அதான் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எல்லா வருடமும் இங்கிலീഷ് മീഡിയം ടീച്ചിങ് தான் இருந்ததா, இல்லை ஹிந்தி மீடியம் டீச்சிங் இருந்ததா? ഇല്ല ഇംഗ്ലീഷാണ് മെയിനായിട്ട് ഞാൻ സംസാരിക്കുന്നത്. പിന്നെ ഹിന്ദി മീഡിയം, നമുക്ക് ഹിന്ദി അറിയാമെങ്കിൽ ഇപ്പോൾ ഒരു ടീച്ചർമാർക്ക് സുഖം ഇച്ചിരി ഹിന്ദിയിൽ സംസാരിക്കുന്നതായിരിക്കും. പക്ഷെ നമ്മൾ ടീച്ചേഴ്സിനോട് റിക്വസ്റ്റ് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ അവർ തീർച്ചയായിട്ടും അത് ഇംഗ്ലീഷിൽ തന്നെ സംസാരിക്കുന്നതാവും. ஸோ அப்போ எஜுகேஷன் மோட் ஆஃப் டீச்சிங்லையோ உங்களுக்கு கம்யூனிகேஷன்லையோ அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை கிடையாது? ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, ஓகே. இப்போ டீச்சர் உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க? நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. പിന്നെ
സ്ട്രിക്റ്റ് ആയിട്ടുള്ള ടീച്ചേഴ്സും ഉണ്ട്, ആ. ഇല്ലെന്ന് അത് ഞാൻ എന്താ പറയുന്നത് അവഗണിക്കുന്നില്ല. ആ. സ്ട്രിക്റ്റ് ആയിട്ടുള്ള ടീച്ചേഴ്സും ഉണ്ട്, എന്നാലും പൊതുവെ എല്ലാ ടീച്ചേഴ്സും നമ്മളോട് ഫ്രണ്ട്ലി ആണ്. നമുക്ക് സംശയം ഡൗട്ട്സ് ഉണ്ടെങ്കിൽ അത് ക്ലിയർ ചെയ്യാൻ പറ്റും. ഓക്കെ. എപ്പം വേണമെങ്കിലും നമുക്ക് അവരുടെ അടുത്ത് ചെല്ലാം. നമുക്ക് ആവശ്യമുള്ള എന്ത് വേണമെങ്കിലും അവരോട് പറയാം. சரி, ஓகே. അതെ. ஓகே, இன்னொரு விஷயங்கண்ணா, இப்போ இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆகட்டும் இல்லை மற்ற சில காலேஜ் ஆகட்டும், ஒரு காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அவங்க ஏதாவது நினைச்சாங்கன்னா വേணும்னே ഫെയിൽ பண்ணுவாங்களா? ഇല്ല, തീർച്ചയായിട്ടും അങ്ങനെയൊന്നുമില്ല. പക്ഷെ ഒരു കാര്യമുണ്ട്, നമ്മൾ പൊതുവെ ഇപ്പം മാനേജ്മെന്റ് കോളേജിൽ വരുന്ന ഒരു കുട്ടിക്ക് അവരുടെ ഒരു ധാരണ എന്ന് വെച്ചാൽ ഇപ്പം പണം കൊടുത്തുകൊണ്ട് അവർ പാസ്സാക്കി വിടും എന്നുള്ളൊരു തെറ്റിദ്ധാരണയുണ്ട്. അതെ. ഇപ്പൊ ഞാനാണെങ്കിൽ നാട്ടിൽ പോയപ്പോൾ എന്റെ ബന്ധുക്കൾ പറയും, ആ മാനേജ്മെന്റ് കോളേജിലാണോ പഠിക്കുന്നത്, അപ്പോൾ ഇങ്ങനെ അങ്ങ് പാസ്സായി പോലെ തട്ടിമുട്ടി അങ്ങ് പോലോ എന്ന് പറയും. പക്ഷെ തീർച്ചയായിട്ടും അങ്ങനെയല്ല, തെറ്റിദ്ധാരണ മാത്രമാണ്. നമ്മളിവിടെ വന്ന് നമ്മുടെ എന്ന് വെച്ചാൽ അത് നമ്മുടെ ഒരു ക്വാളിറ്റിയുടെ ഭാഗമാണ്. നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ നമുക്ക് ആവശ്യത്തിന് അറ്റ്ലീസ്റ്റ് നമ്മളൊരു മെഡിക്കൽ കോഴ്സാണിത്, ഒരു ജീവനെ വെച്ച് കളിക്കുന്ന ഒരു കാര്യമായതുകൊണ്ട് തീർച്ചയായിട്ടും പൊതുവെ നമുക്ക് ഇച്ചിരി നോളജ് ആവശ്യമാണ്. അപ്പോ അതുകൊണ്ട് അവര് ബേസിക് ആയിട്ട് എന്ന് വെച്ചാൽ ഞാൻ പറഞ്ഞു ഭയങ്കര ടഫ് എന്നല്ല അതിനർത്ഥം, പക്ഷെ ബേസിക് ആയിട്ട് നമുക്ക് നോളജ് വേണം. എന്നാലേ നമുക്ക് ഇന്റേണൽസിലാണെങ്കിലും നല്ല മാർക്ക് സ്കോർ ചെയ്യാൻ പറ്റത്തുള്ളൂ. പിന്നെ പൊതുവെ എക്സ്റ്റേണലിലാണെങ്കിലും പേപ്പർ അതുമാതിരി തന്നെ വരും. അപ്പൊ അതാണ് അതിന്റെ കാര്യം. അല്ലാതെ கண்டிப்பா இன்டர்னல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் காலேஜுக்காரங்க வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் மட்டும் தான் வந்து அவுட்டர்ல இருந்து கொஸ்டின் பேப்பர் வருது. ஸோ கொஸ்டின் பேப்பர் வெளியில இருந்து எடுக்கிறாங்க. அவங்க வந்து அத கரெக்ஷன் பண்றது அவங்க தான் பண்றாங்க இல்லையா? கரெக்ஷன் பண்றது நம்ம யூனிவர்சிட்டி பண்ண மாட்டாங்க, வேற யூனிவர்சிட்டியில வந்து பண்ணுவாங்க. சோ அப்ப क्वेश्चन பேப்பர் எடுக்கிறது நம்ம யூனிவர்சிட்டி, கரெக்ஷன் போறது வேற யூனிவர்சிட்டி. அந்த மாதிரி. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வாலண்டரியா மேனேஜ்மெண்டே நினைச்சாலும் யாருக்கும் வந்து கம்மியான மார்க்கும் போட முடியாது, அதிகமான மார்க்கும் போட முடியாது. ரைட்டா? அவங்க எழுதுனா பாஸ் பண்ணலாம், இதுல எழுத மாட்டாங்க மார்க். நீங்க படிச்சதுக்கு அதே. சரி, ஓகே. ஸ்டாஃப் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க, அது அவங்க நேச்சர். நமக்கு சரி നമ്മൾ സൂക്ഷിക്കണം. சரி, ஓகே. இன்னொரு விஷயங்கள், இப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்பனா இந்த எக்ஸ்டர்னல் எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்கோ இல்ல இன்டர்னல் எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்கோ அட்டெண்டன்ஸ் நமக்கு முக்கியமா? அட்டெண்ட் பண்றதுன்னா இன்டர்னல் எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு பிரச்சனை இல்ல. இன்டர்னல் எக்ஸாம் தான் வந்து அட்டெண்ட் பண்றது ரொம்ப தேவை. நமக்கு வந்து இன்டர்னல்ல வந்து தெரியாது, நீங்க நான் அட்டெண்ட் எதுவும் கேட்கல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். ஆனா கடைசியில எக்ஸ்டர்னல் தான் வந்து அட்டெண்டன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும், அங்கதான் வந்து தெரியும். അതെ. എക്സ്റ്റേണൽ വരുമ്പോൾ 75% അതാണ് അവർ ഉദ്ദേശിക്കുന്നത്. 75% മിനിമം അറ്റൻഡൻസ് വേണം. அதுவும் இவங்க வந்து எப்படி சொல்ல, கடைசியில வந்து உங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு வந்து எழுத விடணும்னு சொல்ல மாட்டாங்க. மந்த்லி உங்களுக்கு நீங்க எவ்வளவு கிளாஸ் இருந்திருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண கிளாஸஸ், அதுக்கு அதெல்லாம் நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம வந்து டிவைட் பண்ணி பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம், மாசம் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ மாசமே உங்களுக்கு எத்தனை நாள் இங்க கிளாஸ் வந்திருக்கீங்க, எவ்வளவு அட்டெண்டன்ஸ் இருக்கு, எல்லாமே கொடுத்துருவாங்க. ப்ராக்டிகல் தியரின்னு எல்லாத்துக்கும் தனித்தனியா கொடுத்துருவாங்க. நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ரெகுலரா நம்ம பார்க்கணும். அதுக்கு அந்த 75% கீழே குறையாம நம்ம பார்த்துட்டு போகணும். சரி, இப்போ எனக்கு ஒரு 10 days லீவு தேவைப்படுது, நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா போகலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 4th இயர் எனக்கு வந்து மார்ச்ல ஸ்டார்ட் ஆச்சு, நான் மே ஃபுல்லா லீவ் போட்டேன், மே ஃபுல்லா வீட்டுக்கு போனேன். இப்போ ஒரு 1 வீக் போயிருக்கேன். இப்போ ஒரு 1 வீக் வந்து லீவ் போட்டேன் இந்த மாசத்துல. அம்மா எங்க டெல்லி வந்ததுனால நான் போட்டேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 65% மேல இருக்கு. ஏன்னா 4th இயர் வந்து ஒரு வருஷமே 1.5 வருஷமா இருக்கும். ஸோ எனக்கு தெரியும் நான் இன்னும் எத்தனை நாள் போனா ஒரு மாசம் போனாலே அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் ஏறிடும். நல்லா இருக்கும். சரி, ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. நம்ம ரொம்ப லீவ் போடாம இருந்தா மேனேஜ் ஆகிக்கலாம், வேற ஒன்றும். சரி, ஓகே. இப்ப இந்த லீவு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கு. அதே இடத்துல கிளாஸஸ் மிஸ் பண்றோம் இல்லைங்களா, அது ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி தான் இருக்கா? இல்ல நான் ஆன்லைன் கிளாஸ்ல இவங்க ப்ரொவைட் பண்ணுவோம். யூடியூப்ல நம்ம சப்ஜெக்ட் கோர்ஸ் போட்டா எல்லாத்துக்கும் வர மாதிரி வரும், அதில் நம்ம படிச்சுக்க வேண்டியதான். ஆனா கிளாஸ் மிஸ் பண்ணிட்டா அது நம்ம பிரச்சனை. நம்ம லேட்டர் நோட்ஸ் அனுப்பிடுவாங்க, ஸோ நோட்ஸை வச்சுட்டு நம்ம படிச்சு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரிங்கண்ணா, அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் இயர் கடந்து செகண்ட் இயர் கடந்து தேர்ட் இயர் கடந்து அந்த கடந்து வந்த பாதைகள்ல ஃபர்ஸ்ட் இயர் என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத கேட்போம், ஒவ்வொரு வருஷம் என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத கேட்போம். ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ஜாயின் பண்ணும்போது யூ ஆர் நியூ டு த காலேஜ், நியூ டு த சப்ஜெக்ட். அதில் வந்து எந்த விஷயங்கள் வந்து சப்போர்ட்டாக இருந்தது, எந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது, எப்படி நீங்கள் அதை அச்சீவ் பண்ணி செகண்ட் இயருக்கு வந்தீங்க? நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக இங்கே வரும்போது நம்ம கிளைமேட் ஒத்துக்காது. அப்புறம் ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், சம்மர்னால எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், விண்டர்னால எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இன்னொன்று ஃபுட் ஃபேக்டர் ஒத்துக்காது. ஸோ ஃபுட்டு ஹெல்த்தியாக இருக்கும், பட் நம்ம டேஸ்ட்டுக்கு செட் ஆகாது. ரைட், ஹெல்த்தியாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் மாறும். ஸோ ஆஃப்டர்வர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம்
கொஞ்சம் எடுத்தது. ஆயிடுச்சு. சரி, சப்ஜெக்ட்ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு நீங்க செகண்ட் இயர் வந்தீங்க இல்லையா, அது உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நீங்க 11th 12th படிச்சது, நீங்க நீட்டுக்கு படிக்கிறது, ஆ. பிசியாலஜி எல்லாம் அப்படிதான். ஆ. ஃபர்ஸ்ட் இயர் 3 சப்ஜெக்ட், அனாட்டமி, பிசியாலஜி, அப்புறம் லைஃப் அது ஈஸியா இருக்கும், நார்மலா இருக்கும்? ஈஸியா இருக்கும். அனாட்டமி மட்டும் தான் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணோம். கொஞ்சம் டீடைலா படிக்கணும். சரி, செகண்ட் இயர்ல நமக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஈஸியா படிச்சுட்டு செகண்ட் இயர் வரும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்க செகண்ட் இயர் வந்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்ல 3 சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. செகண்ட் இயர் வந்து 5 சப்ஜெக்டா இருக்கும். ஓகே. அதுலயுமே உங்களுக்கு வந்து 2 சப்ஜெக்ட் ஈஸியா தான் இருக்கும். மிச்சம் 3 கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஏன்னா ஏஜிபிங்கிறது புது ஒரு ஃபீல்டு நம்ம பார்க்கறது. அனிமல் ஜெனடிக்ஸ் அண்ட் ப்ரீடிங், மைக்ரோபயாலஜி, பேத்தாலஜி, பயோகெமிஸ்ட்ரி நம்ம படிச்ச கெமிஸ்ட்ரி தான். சரி. அடுத்து அனிமல் நியூட்ரிஷன் ஈஸியா தான் இருக்கும். So இந்த 3 சப்ஜெக்ட் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஆனா கம்பேரிட்டிவ்லி ஓகே ஃபைன், மேனேஜ் பண்ணிடலாம், மாடரேட்டா இருக்கும். தேர்ட் இயர் வந்து செகண்ட் இயர் எப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். தேர்ட் இயர்ல வந்து ரொம்ப 7 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? ஆமா. சோ இதை எப்படி நீங்க வந்து ஃபேஸ் பண்ணீங்க? நான் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் மேனேஜ் பண்றது கஷ்டம். ஏன் கஷ்டம்? நான் வீட்டுக்கு போனேன், நான் வந்து கொஞ்சம் ரொம்ப அப்படியே 75 வச்சிருந்தேன் கரெக்டா. கொஞ்சம் எனக்கே பீதி ஆயிடுச்சு, இவ்வளவு டைம் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆனா சரி, இப்போ நீங்க அட்டெண்டன்ஸ் இருக்கும்போது 75 கீழ இருந்தா உங்களுக்கு எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க தானே? நீங்க ஒரு 72 71 கூட பிரச்சனை இல்ல, ஃப்ராங்கா சொல்ல போனா. சோ அத அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. 70 கீழ போக கூடாது. நான் வந்து ஒரு 73 74 இப்படியே வச்சுட்டேன். ஸோ அட்டெண்டன்ஸ்ல எந்த பிரச்சனையும் வரல. சரி, அட்டெண்டன்ஸ் வந்து எனக்கு 69 தான் இருக்குது, இல்ல 65 தான் இருக்கு, 50 தான் இருக்கு அப்படின்னா எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க? நீங்க தனிப்பட்ட சப்ஜெக்ட் ஸ்டாஃப் கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க ஸ்ட்ரிக்ட் தான் இருக்கும். ஸ்ட்ரிக்ட் தான் இருக்கும். ஸ்ட்ரிக்ட் தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஓரளவுக்கு ஈஸியா இருந்தது, செகண்ட் இயர் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிட்டோம். தேர்ட் இயர் தான் இருக்குதுல ரொம்ப 7 சப்ஜெக்ட் டஃப். ஆமா. இத கடந்து வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸிங்களா? சொல்ல போனா மத்த 3 வருஷம் டிகிரி மாதிரி தான். நீங்க இதுலயும் 3 வருஷம் தான் டஃப்பா இருக்கும். மத்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிகிரி 4 வருஷம்னா 4 வருஷத்துல 3 வருஷம் டஃப்பா இருக்கும், இல்ல 2 வருஷம் டஃப்பா இருக்கும். மத்த 3 வருஷம் கோர்ஸ் எடுத்துக்கிட்டா 3 வருஷம் போகும். இதுல 3 வருஷம் டஃப்பா இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். சோ இந்த இப்ப நீங்க 4th இயர் வந்திருக்கீங்க இல்லையா, இப்ப 4 சப்ஜெக்ட் தான். இந்த 4 சப்ஜெக்ட்ல 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் மோஸ்ட்லி படிக்கிற மாதிரி. 3 சப்ஜெக்ட் தியரி பிளஸ் பிராக்டிகல், இன்னொன்னு ஃபுல் பிராக்டிகல்ஸ் தான். நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப அடுத்த வருஷம் ஃபுல்லா நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் தான், வந்து ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு. சரி, இப்ப 4th இயர் வந்திருக்கீங்க இல்லையா, நீங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்களா இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் அந்த பக்கத்துல இருந்து அந்த என்ன சொல்றது டாக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்களோ ஃபாலோ பண்றது? சொல்ல போனா ஃபர்ஸ்ட் எடுபடி வேலை, மெடிசன் அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா அதை போய் வாங்கிட்டு வர்றது. அதுக்கப்புறமா இப்போ கரெக்டா இன்ஜென்ஸ் அந்த நீடிலுக்கு எடுத்த அந்த சிரிஞ்ச் வாங்குறது, சிரிஞ்சுக்கு எடுத்து நீடில் வாங்குறது. சரி, ஓகே, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கத்துக்கணும். இன்ஜெக்ஷன் போடுவீங்களா? இன்ஜெக்ஷன் போடுவோம், IM IV அதெல்லாம் நம்ம போடலாம். ஓகே. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா மாடை இல்ல எருமை வந்து ரெஸ்டைன் பண்ண கத்துக்கணும். அதெல்லாம் வந்து இந்த இதுதான். இன்னொன்னு ஃபார்ம் டியூட்டின்னு போட்டா நம்ம வந்து இப்போ பவுல்ட்ரி ஃபார்ம் இருக்கா, அதை போய் ஃபர்ஸ்ட் மேனேஜ் பண்ண. அங்க போய் என்ன பண்ணுவீங்க? அங்க போய் இப்போ பவுல்ட்ரி ஃபீடர் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கழுவி டெய்லி வந்து வாட்டர் ரீஃபில் பண்ணணும். ஓகே. ஃபீடர் டியூட்டி மாதிரி இருக்கு. ஆனா அது லேபர் டியூட்டி மாதிரி இருந்தாலுமே தட்ஸ் நீடட். இதெல்லாம் மேபி சில பேர் அவங்க வீட்லயே தோட்டம் வச்சிருப்பாங்க, பண்ணுவாங்க. വീട്ടിൽ അത് ഒരു കോഴി ഫാം തുടങ്ങണമെങ്കിലോ അല്ലെങ്കിൽ ഒരു പന്നി ഫാം തുടങ്ങുന്ന താല്പര്യം ഉണ്ടെങ്കിലോ சொன்ன மாதிரி മാനേജ് ചെയ്യാൻ എങ്ങനെയാണ് അതിന്റെ കാര്യങ്ങൾ പഠിക്കുന്നത്. ப்ளஸ் இன்னொன்று நீங்க வந்து ஃபீல்டு ப்ராக்டிஸ்ல பண்ணீங்கன்னா எங்க இருந்து டிசீஸ் வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும், ஒரு பேசிக் ஐடியா வரும். ஓகே, ஃபீல்ட்ல இந்த பிரச்சனை இருக்கனால வந்திருக்கலாம், இல்லை வந்து தண்ணி ஃபீட் பண்ணுற அந்த தண்ணியில் அழுக்கா இருக்குது, இல்லை அதை ஒழுங்காக அவங்க பண்ணலன்னா அதில் தெரியும். இதெல்லாம் நம்ம வந்து போய் பார்க்காம மாற்றாம தெரிஞ்சுக்காம டேரெக்டாக நம்ம வந்து போய் ட்ரீட்மெண்ட்னு பார்க்கும்போது ஒரு ஐடியா இருக்காதுன்னு. ரைட், சொன்ன மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ் வச்சு ஓரளவுக்கு பார்க்கும்போது இது நடந்திருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ண முடியும். ஒரு மனிதனா தான் எனக்கு உடம்பு சரியில்லை, இது இப்படி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிடலாம். பட் விலங்குகள் உடம்பு சரியில்லை பேச முடியாது. ஸோ அதுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பொறுத்து நம்ம என்ன நடந்திருக்கு. அப்போ ரைட், நம்ம சொல்ல மாதிரி லேபர் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தா தான் நமக்கு இதை வந்து அசஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக. ஆமாண்ணா. சரிங்கண்ணா. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த 4 வருடம் கடந்தது இருக்கீங்க இல்லையா, அது உங்களுக்கு எப்படி இருக்கு? சும்மா கேமரா பார்த்து நீங்கள் சொல்லுங்களேன். 4 வருஷம் 4 வருஷம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் நாங்கள் ஹாஸ்டலில் இருந்தோம். ஸோ ஹாஸ்டலில் இருக்கும்போது பெருசாக வேலை இல்லை, படிக்கிறது மட்டும்தான் வேலைன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு பண்ணோம். பாஸ் ஆகிட்டோம். செகண்ட் இயர் டஃப்பாக தான் இருந்துச்சு, லைக் கொஞ்சம் பாஸ் ஆகி வந்துட்டோம். தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வெளில வீடு எடுத்தோம், டெய்லி 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம், வரும் லைக் டெய்லி 1 hour ட்ராவல் பண்ணோம் போயிட்டு வரத்துக்கு. வீட்டிலேருந்து காலேஜ்லேருந்து வீட்டுக்கு, ப்ளஸ் அங்கே போய் சமைக்கணும், சாப்பிட்ணும், டயர்டாயிரும், அப்புறம் மேனேஜ் பண்ணோம். தேர்ட் இயர் வர 7 சப்ஜெக்ட் இருந்தாலும் டஃப்பாக இருந்துச்சு நேச்சுரலாகவே. ஸோ அது மட்டும் தான் டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி என்ஜாய்மெண்ட் இருந்தால் அதுவும் இருந்துச்சு, விளையாடவும் செய்வோம். ஸோ எல்லாமே இருந்துச்சுன்னு வைங்களேன். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஆனால் வந்து அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம். இதெல்லாம் பண்ணிட்டோன்னா ஹாப்பியாக போகும்.
பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்க கண்ணா. உங்களுக்கு ലാസ്റ്റ് 4 years how was you feel that? എനിക്കും അത് തന്നെയാണ്, രാഘവേഷ് പറഞ്ഞ മാതിരി തന്നെയാണ്. ഫസ്റ്റ് ഇയർ ഞാനിവിടെ വന്നപ്പോൾ അഡ്ജസ്റ്റ് ചെയ്യാനുള്ളൊരു ബുദ്ധിമുട്ട് കാരണം എനിക്ക് ഇച്ചിരി ബുദ്ധിമുട്ട് അനുഭവപ്പെടേണ്ടി വന്നു. കാരണം ആഹാര രീതി അതെല്ലാം എനിക്ക് ഇച്ചിരി അഡ്ജസ്റ്റ് ചെയ്യാൻ ബുദ്ധിമുട്ടുള്ളതുകൊണ്ട് എനിക്ക് പൊതുവെ ബാക്കിയുള്ള അക്കാഡമിക് വൈസും കുറച്ച് ബുദ്ധിമുട്ടുണ്ടായിരുന്നു. എന്നാലും പക്ഷേ കുഴപ്പമില്ല, ഫസ്റ്റ് ഇയർ അത്രയും ബുദ്ധിമുട്ടില്ല. നമ്മുടെ ടീച്ചേഴ്സ് ആണെങ്കിൽ കൂടുതലും അവർക്കും അറിയാം നമ്മൾ ജസ്റ്റ് +2 കഴിഞ്ഞ് വന്നതാണ്. അപ്പൊ അവരാണെങ്കിൽ അവരുടെ സൈഡിൽ നമ്മൾ കുറച്ച് സോഫ്റ്റ് കോർണർ ഉണ്ട്. അവർക്കാണെങ്കിൽ നമ്മൾ പുതിയതായിട്ട് വന്നതാണല്ലോ, നമ്മളോട് കൂടുതൽ അവർ സപ്പോർട്ട് ചെയ്യാനെങ്കിൽ നമുക്ക് ഡൗട്ട് ഉണ്ടെങ്കിൽ അവർ പറഞ്ഞു തരും അങ്ങനെയുള്ള കാര്യം. അത് കാരണം അത്രയും ബുദ്ധിമുട്ടില്ല ഫസ്റ്റ് ഇയർ. ഈ സെക്കൻഡ് ഇയറിലോട്ട് വരുമ്പോൾ പിന്നെയും 5 സബ്ജക്ട്സ് ഉണ്ടെന്ന് പറഞ്ഞാൽ അതിനകത്ത് 3 സബ്ജക്റ്റ് ആണ് ടഫായിട്ട് വരുന്നത്. ടഫ് എന്ന് പറയാൻ പറ്റത്തില്ല, എന്നാലും ഇച്ചിരി പഠിക്കാൻ ഉള്ളത്. അപ്പോൾ അത് കുറച്ച് പഠിക്കാൻ എന്നാലും പക്ഷെ നമ്മൾ ഫസ്റ്റ് ഇയർ ആയതുകൊണ്ട് നമ്മളിവിടെ വന്ന് അഡ്ജസ്റ്റ് ആയതുകൊണ്ട് നമുക്ക് വലിയ കുഴപ്പമില്ലായിരുന്നു. പിന്നെ തേർഡ് ഇയർ ആണ് ഏറ്റവും വന്ന് ബുദ്ധിമുട്ട് വരുന്നത്. ഞാനും രാഘവേഷ് പോലെ തന്നെ പുറത്തു പോയി. ഞാനിവിടെ ഗാവിലാണ് താമസിക്കുന്നത്. അപ്പൊ അവിടെ പുറത്തു പോയി വരുന്ന ആ ഒരു സമയം അതിന്റെ ഒരു അഡ്ജസ്റ്റ് ചെയ്യാനുള്ളൊരു ബുദ്ധിമുട്ട്. പിന്നെ അപ്പോ ടൈം മാനേജ്മെന്റ് ആണ് മെയിൻ ആയിട്ട് ഇഷ്യൂ വന്നത്. ഇത്രയും ഈ 7 സബ്ജക്ട് പഠിക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ അതും ഏറ്റവും മെയിൻ സബ്ജക്റ്റ് ആണ്. ഈ 5 സബ്ജക്ട് 7 സബ്ജക്റ്റിനകത്ത് 5 സബ്ജക്ട് എന്ന് പറഞ്ഞാൽ നമ്മുടെ കോഴ്സിൽ തന്നെ ഏറ്റവും കുറച്ച് ഡിഫിക്കൽട്ട് ആയിട്ടുള്ള സബ്ജക്റ്റ് ആണ്. അപ്പൊ അത് പഠിച്ചെടുക്കുക എന്ന് പറഞ്ഞ ഇച്ചിരി ചാലഞ്ചിങ് ആണ്. പക്ഷെ അത് ആയി ഇപ്പൊ നമ്മൾ അതെ കംപ്ലീറ്റ് ആയി. ഇപ്പം 4th ഇയർ വരുമ്പോൾ അത് നമുക്ക് മനസ്സിലാവും. 4th ഇയർ കമ്പാരിറ്റീവ്ലി ഭയങ്കര എളുപ്പമാണ്. അപ്പോൾ അതാണ് തേർഡ് ഇയർ വരയ്ക്കും നമുക്ക് കുറച്ച് സൂക്ഷിച്ച് നമ്മൾ പഠിക്കുകയാണെങ്കിൽ അഡ്ജസ്റ്റ് നമ്മുടെ അറ്റൻഡൻസ് നോക്കേണ്ടതാണ്. അറ്റൻഡൻസ് വല്ല സൂക്ഷിച്ച് 75%-ന്റെ മേലെ വെച്ചാൽ വലിയ ബുദ്ധിമുട്ടില്ലാതെ നമുക്ക് പാസ്സാവുന്നതാണ്. ஓகே, இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு விஷயங்கள், அதாவது எல்லா விஷயத்தையும் நம்ம பேசிட்டோம் இல்லைங்களா? இங்கே காலேஜ் எப்படி நடக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் பேசிட்டோம். இந்த 4 வருஷம் கடந்து வந்ததில் நீங்கள் வந்து ஒரே வேர்டில் சொன்னோம் அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் என்விரான்மெண்ட் ஆகட்டும், இல்லை நீங்கள் கடந்து வந்த பாதைகளாகட்டும், இல்லை வீட்டை பிரிஞ்சது எதாகட்டும், ஒரு வேர்டில் சொன்னோம் அப்படின்னா இங்கே சேர்ந்ததில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹவ் யூ ஆர் ஃபீலிங்? மேனேஜ்மெண்ட் கிட்ட பார்த்து இருந்துக்கணும், அது ஒன்று. சரி, அடுத்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் படிப்புல. ஆமா, ஓகே. அப்போ படிக்கலனாலுமே அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படிச்சாதான் படிக்கணும், கான்ஃபிடண்டா பாஸ் பண்ண முடியும். கண்டிப்பா. வீட்டுல இவ்வளவு காசு கட்டுறாங்கன்ற ஒரு மைண்ட் அது ஒண்ணு மனசுல இருந்தாலே பாஸ் பண்ணிடலாம். ரொம்ப அப்படியே ஜாலியா இருக்கலாம், இல்லைன்னா சொல்ல விளையாடலாம், செய்யலாம். அட்லீஸ்ட் எக்ஸாம் முன்னாடி ஒரு 4 நாள் முன்னாடியே படிக்கணும். அது தேவை கண்டிப்பா. அது இல்லைன்னா கஷ்டம். ஓகே, இந்த 4 வருஷத்துல நீங்க வந்து இங்க டிராவல் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். உங்களை இந்த உடையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த காலேஜ்ல சேர்ந்தல நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஒரே வேர்ட்ல சொன்னோம் அப்படின்னா காலேஜ் சேர்ந்தா ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா? நல்லா வந்து நீங்க அடுத்து டாக்டராக போறீங்க அப்படிங்கிற அந்த பார்க்கும்போது ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, ஜாலியா தான் போயிட்டு. நீங்க கடந்து வந்த பாதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சில டிஃபிகல்ட்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா ஒரே வேர்ல ஒரே இன்டர்வியூல சொல்லிட முடியாது. பட் இப்போ அதை கடந்து வந்து ஒரு பார்க்கும்போது இப்போ வந்து நல்ல பொசிஷன் இருக்கும் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க அடுத்த வருஷம் ஒரு டாக்டரா முடிச்சு நீங்க வெளியே வரும்போது வந்து அது ஒரு ரிசல்ட் நல்லா இருக்கும். அப்போ கண்டிப்பா நம்ம அப்படி இன்னொரு இன்டர்வியூ பண்ணுவோம். சிறந்த டாக்டரா வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கு எங்க டீம் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். வாழ்த்துக்கள் ஆதித்யன், வாழ்த்துக்கள் ராகவேஷ். ஆல் தி பெஸ்ட் கண்ணா, ஆல் தி பெஸ்ட்.